கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனந்தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனந்தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே என்று ஏழாலை வசந்தபுரம் ஸ்ரீ வசந்த நாகபூஷணி அம்பாள் ஆலயத்திலே இப்பொழுது தேர்திருவிழா திருநாளன்று விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் ஆகிய பரம்பொருட் தெய்வங்களுக்கு சிறப்பான பூசை வழிபாடுகள் நிகழ்ந்து நிறைவேறி இப்பொழுது ஏழாலை வசந்தபுரம் ஸ்ரீ வசந்த நாகபூஷணி அம்பாள் ஆலயத்திலே மூலமூர்த்தியாக எழுந்தருளி பல அற்புதங்களையும் அருள்களையும் திருவிளையாடல்களையும் புரிந்து வருகின்ற ஏழாலை வசந்த நாகபூஷணி அம்பிகையினுடைய மூலமூர்த்தியாக விளங்குகின்ற அந்த மூலமூர்த்திக்கு அவதார நாயகியாகவும் 21ஆம் நூற்றாண்டிலே ஆன்மீகத்தை யாழ் மண்ணிலே ஏழாலை மாநிலத்திலே உலகம் தழுவிய வகையிலே எடுத்து போதித்தும் சாதித்தும் அருளோங்கு தெய்வமாக விளங்குகின்ற நடமாடும் நாயகி வசந்தகுமாரி அம்மன் தாயாரினுடைய திருக்கரங்களினாயே இப்பொழுது தீபாராதனை வைபவம் நடைபெறுகிறது. அந்த வைபவத்தை தரிசிப்பதற்காக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய முன்னிலையிலே நல்லை ஆதீனம் என்கின்ற ஒரு நிறுவனத்தினுடைய அமைப்பிலே அந்த நிறுவனத்தினுடைய பெரும் தலைவராக பரமாச்சாரியராக விளங்குகின்ற சுவாமிகள் இங்கே எழுந்தருளி வந்து இந்த சந்தர்ப்பத்திலே அம்பாளுடைய மூலமூர்த்திக்கு நடைபெறுகின்ற ஸ்ரீ வசந்த நாகபூஷணி அம்பாளுடைய மூலமூர்த்தியினுடைய பூசை தீபாராதனை வைபவங்களை அவதார நாயகி வசந்தகுமாரி அம்மன் தாயார் அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். சகல உலகுக்கும் நீ தாயல்லவோ அம்ப நீரங்காயனில் புகழேது. தாயே, எல்லா உலகுக்கும் தாயாக விளங்குகின்ற ஆதிபராசக்தியே, சிவனோடு உரைகின்ற உமையே, அங்கையற்கண்ணியே, உண்ணாமுலை உமையாளே, பூரணி புராதனி சுமங்கலி சுதந்தரி புராந்தகி திரியம்பகி எழில் புங்கவி விளங்கு சிவ சங்கரி சகஸ்ததல புஷ்பமிசை வீட்டிருக்கும் நாயகி மனாதீத நாயகி குணாதீத நாதாந்த சக்தி என்று அந்த அம்பிகையினுடைய நாபரூபங்களாலே அழைக்கப்படுகின்ற அந்த ஆதிபராசக்தி இந்த ஏழாலை அம்மன் என்கின்ற இந்த திருத்தலத்தில் ஏழாலை வசந்தகுமாரி நாகபூஷணி அம்மன் என்கின்ற பெயரோடு வசந்த நாகபூஷணி என்கின்ற திருநாமத்தோடு எழுந்தருளி இன்றைக்கு திருத்தேரிலே பவனி வர இருக்கின்றாள். இன்னும் சற்று நிமிடத்திலே வசந்த மண்டப பூஜைகள் ஆரம்பமாக இருக்கின்றன. வடமொழி வேத மந்திரங்கள் தொடங்குவதற்கு முன்பாகவே தமிழிலே வழிபாட்டு மரபு இருந்திருக்கிறது. இந்த ஆலயத்திலே அந்த வழிபாட்டு மரபுதான் தொடர்ந்து நடைபெறுகிறது. இப்பொழுது தமிழிலே அர்ச்சனை மாலையாக அர்ச்சனை தமிழாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மந்திர ஓசையை நீங்களும் கேட்க வேண்டும் என்பதற்காக உங்களிடம் இந்த ஒலிவாங்கியை நான் ஒப்படைத்து அம்பாளுடைய நாம சங்கீர்த்தனத்தை தமிழிலே பக்கவாத்திய சகிதமாக முழங்குகின்ற இந்த தமிழோசை சிறப்பு ஏழாலை வசந்தபுரம் ஸ்ரீ வசந்த நாகபூஷணி அம்மன் ஆலயத்துக்கே உரிய ஒரு தனிச்சொத்து.
குழந்தையாக சுந்தர திருநாயனுடைய திருவயிற்றிலே அவதரித்தவள்தான் இந்த ஏழாலை வசந்தகுமாரி அம்மன் தாயார் என்று உலக மக்களாலே போற்றப்படுகின்ற ஏழாலை அம்மன் தாயார். அந்த அம்மன் தாயார் கருவிலே திருவுடையவராக ஒரு சாதாரண குழந்தை 10 மாதம்தான் தாயினுடைய வயிற்றிலே கருவாக இருந்து உருவாகும். ஆனால் இந்த வசந்தகுமாரி அம்மன் சுந்தரத்தாயினுடைய வயிற்றிலே 11 மாதங்கள் அந்த தாயினுடைய உதரத்திலே ஜனித்து அதன் பின்பாக இந்த உலகத்துக்கு வந்த ஒரு அற்புதமான பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தையினுடைய அம்சத்தை நாம் வரலாற்றிலே பார்க்கிற பொழுது திருச்சிராப்பள்ளியிலே இருக்கிற தாயுமானார் என்கின்ற திருத்தலத்தோடு சேர்த்து பார்க்கின்ற ஒரு மரபு இருக்கிறது. தாயுமானார் என்கின்ற அந்த எம்பெருமான் ஒரு பெண்ணினுடைய பிரசவத்திலே பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையினுடைய தாய் ஆட்டை தாண்டி அங்கே கீரை வாங்குவதற்கு சென்று விட்டால், ஆனால் பிரசவ வேதனையினால் அந்த பெண் குழந்தையை சிவபெருமானே அங்கே வந்து அந்த குழந்தையை காப்பாற்றினார் என்பது வரலாறு. அதுபோலதான் இந்த ஏழாலை அம்மன், ஏழாலை தாயார் சிறப்பாக களேரோ தொண்டர் அஞ்சு களேரோ அடக்கி சுரும்பர் மலர் இண்டை கட்டி வழிபாடும் பாட மான்கன்று துள்ளவரி கண்டை பாய சுனை நீல மொட்டோ மக உயிர்க்கு அமுத எருது வாகனம் ஓ என்கின்ற 3 எழுத்துக்களை கொண்டு உமாதேவி தாயாருடைய தோடு என்கின்ற முதலோடு தொடங்குகின்ற அற்புதமான ஞானத்தமிழ். தேவார திருமுறைக்கு நிகராக வேற எந்த ஒரு பாடலையும் இந்த உலகத்திலே நாம் பார்ப்பதற்கு முடியாது. ஆகவேதான் சைவாலயங்களிலே தேவார திருமுறையை பஞ்சபுராணம் என்ற அளவிலே இங்கே அம்பிகையினுடைய ஏழாலை ஸ்ரீ வசந்த நாகபூஷணி அம்பாள் ஆலயத்திலேயும் ஓதுகின்ற ஒரு மரபு இருந்து வருகிறது. திருமுறைகளுக்கு அற்புதங்கள் செய்த அந்த ஆற்றல் இருந்து வருகிறது. தேவாரத்தை தொடக்கி வைத்தவர் காரைக்கால் அம்மையார். அம்மையார் என்கின்ற பெண் தெய்வம், அம்மையார் என்கின்ற காரைக்காலிலே அவதரித்த காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதி என்கின்ற பொருளிலே நடமாடுகின்ற நாளைய தினம் தைப்பூசம் என்றபடியினாலே தில்லைக்கூத்தனுக்கு, சிதம்பர நடேசனுக்கு, சிவகாமி அம்மையோடு உரைகின்ற அந்த ஆடலுரைக்கு தைப்பூச திருநாள் ஒரு மங்களகரமான நாள். ஆகவே அந்த சிவனுடைய தாண்டவ கோலத்தோடு இருக்கின்ற அந்த தூக்கிய திருவடி அம்பாளுடைய திருக்கால், திருப்பாதம் அம்பாளுடைய பாதம், தூக்கிய திருவடி துணை என நம்பினேன் என்று அருளாளர்கள் பாடுகிறார்களே, அந்த தூக்கிய திருவடி அம்பிகையினுடைய பாதமாக அமைகின்ற காரணத்தினாலே எல்லாரும் அந்த திருவருளை தூக்கிய திருவடியிலே இருந்து பெறுகின்ற அந்த பாக்கியத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஆகவே சிவலிங்க வடிவமாக, நடேச வடிவமாக, அர்த்தநாரீஸ்வர வடிவமாக இருக்கின்ற அந்த எம்பெருமான் இங்கே பாலகுமாரனாகிய முருகப்பெருமானோடு காட்சி அளிக்கிறார். முருகப்பெருமானோடு தாயும் தந்தையுமாக இருக்கின்ற சோமாஸ்கந்த வடிவம் என்கின்ற அந்த அற்புதமான தத்துவத்தை கொண்டிருக்கின்ற சமயம் நம்முடைய சைவ சமயம். இந்து மதத்தினுடைய அந்த கடவுள் சைவமாக விளங்குகின்ற சைவ நெறியிலே நாம் வழிபடுகின்ற அன்பு மார்க்கம் ஒன்றுதான் ஆண்டவனுக்கு கிட்டப்போகின்ற மார்க்கம். அந்த அன்பு மார்க்கத்தினாலே வழிபாடு நிகழ்கின்ற ஒரு அற்புதமான ஆலயமாக இந்த ஏழாலை வசந்த நாகபூஷணி அம்பாள் ஆலயம் அமைந்திருக்கிறது. அந்த வழிபாடுகளை நாம் அடியார்கள் நிகழ்த்துகின்ற பான்மையை பார்க்கிறோம். இப்பொழுது பஞ்சாராட்டி தீப தரிசனை கண்ணனாக விளங்குகின்ற
கிருஷ்ணனாக விளங்குகின்ற மாயவனாக விளங்குகின்ற அந்த தெய்வத்துக்கு காத்த கடவுளுக்கு நிகழ்கிறது. இந்த மூர்த்தி வைபவ அலங்கார வரிசைத்து விநாயகப் பெருமான், சிவபெருமான், முருகப்பெருமான், அந்த விஷ்ணுமூர்த்தி ஆகிய வெங்கடேஸ்வர பெருமான், திருமால் என்று சொல்லுகிறார்கள். முருகக் கடவுளும் திருமாலும் உடனுறை கொண்ட காட்சியை இந்த திருக்கோவிலிலே பார்க்கிறோம். ஆகவே இந்த சிறப்புகளை எல்லாம் நாம் இந்த பூஜை வழிபாட்டிலே அற்புதமான வழிபாட்டு, அன்பு வழிபாட்டு மார்க்கமாக பார்க்கிறோம். ஆண்டவனை மணிவாசகர் சொல்லுகிற பொழுது பக்தி வலையில் படுவோன் காண்க என்பார். பக்தியினாலே தான் இறைவனை அடைய முடியும். அந்த இறைவனுடைய பக்தி என்பது அன்பு மார்க்கத்தினாலே ஏற்படுவது. அந்த அன்பு மார்க்கத்தினாலே ஏற்படுகின்ற இந்த வழிபாட்டு மரபிலே எங்களுக்கெல்லாம் தலைவராக, எங்களுக்கெல்லாம் முதல்வராக இருந்து இந்த ஆலயத்திலே சிறப்பான சொற்பொழிவுகளை, திருமுறைகளை ஓதுகின்ற சிவாச்சாரிய பெருமகனார் எங்களுக்கு தொடர்ந்து இந்த பூசை வழிபாட்டு வர்ணனையை உங்களுக்கு தருவார்கள். சிவஸ்ரீ வானா குமாரசாமி ஐயா அவர்கள் அம்பிகையினுடைய வரலாற்றை இப்பொழுது சொல்வார். நமாமி விக்னேஸ்வர பாத பங்கயம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே. களபாவோடேனும் அருள் நிறைந்த திவ்ய சேஸ்திரத்திலே எழுந்தருளி அடியார்களுடைய தீராத பம்பிணிகளை எல்லாம் தீர்த்தருளுகின்ற அருள்மிகு வசந்த நாகபூஷணி அம்பிகையினுடைய திருவருள் துணை கொண்டு வேப்பிலையும் வெண்ணீரும் தந்து சாட்சாத் அன்னையாக விளங்கி அடியார்களுடைய வல்வினைகளை எல்லாம் நீராக்கி அருள்கின்ற அதி வணக்கத்திற்குரிய அம்மன் தாயார் அவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற நல்லூர் திருஞான சம்பந்த ஆதீன முதல்வர் வணக்கத்துக்குரிய சுவாமிகளுக்கும், மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற கலாநிதி கலாபூஷணம் நாகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும், ஆனந்தராஜா ஆசிரியர் பெருந்தையா அவர்களுக்கும், இங்கே கூடியிருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், குழந்தைகள், அருந்தொண்டர்கள் அனைவருக்கும் சூரியனுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னையனுடைய இந்த வருடாந்த மகோத்சவத்திலே இன்று 9வது நாள் ரதோற்சவ நிகழ்வு இங்கே சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இப்பொழுது வசந்த மண்டப பூஜை நடைபெறுகின்றது. தொடர்ந்து இந்த வர்ணனையை ஆற்றுவோம் என்பதை அறிய தருகின்றோம். இந்த கிராமத்திலே வணக்கத்துக்குரிய வசந்த அம்மையார் இவர் சிறுமியாக இருந்த காலத்திலே, அதாவது 7 வயது மதிக்கக்கூடிய அந்த காலத்திலே அந்த சிறு பராயத்திலேயே தெரிய பகுதியும் பெரியோர்கள் மதிக்கின்ற அனைவரும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த தர்ம சிந்தனையை
இந்த வரலாறை மிக விரிவாக சொல்ல வேண்டிய நேரம் இல்லாமல், ஆனால் மனிதர்களுடைய விளைந்து விளங்கினார்கள். இந்த நேரத்திலே ஒரு நாள் அருள்வாக்கிலே தன்னுடைய தாய்க்கு எனக்கு ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்கள். அதற்கு அமைவாக அந்த தாய் இப்பொழுது ஆலயம் என்கின்ற இடத்திலே எங்களுடைய அருள்கவி ஐயா ஸ்ரீ விநாசகி ஐயா அவர் தொட்டதெல்லாம் அவர்கள் அந்த இடத்திலே வந்து ஒரு கிணறு இருந்தார்கள். அது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அப்படி ஸ்ட்ரைட்டாக குத்துப்பட்டது. அதுதான் இந்த உலகம். ஆகவே அங்கே பல பிள்ளைகள் வரவு சொல்லி இருந்திருக்கும் என்றால் இந்த இடத்திலே ஒரு சிறு ஆலயம் அமைக்கப்பட்டது. அந்த காலத்திலேயே வந்தவர்களுக்கு தெரியும். நான் 1987 ஆண்டுதான் இந்த ஆலயத்திலே வருகிறது. அப்பொழுதே ஒட்டியடி பாதை ஒரு சிறு கொட்டில் ஒரு சிறு மடப்படியில் இருந்தது. ஆனால் அங்கே சிறப்பினார் இன்று இந்த ஆலயம் இவ்வளவு பிரமிக்கக்கூடிய வகையில் எத்தனையோ இடங்களிலே பெரிய நிர்வாக சபை, பெரும் பரிமாண சபை, நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே அன்னை ஒன்றியுடைய அந்த அருளினாலே இந்த ஆலயத்தை இவ்வளவு சிறப்பாக அம்மையாளர்கள் பரிமாறத்தை வருவதை உண்மையாக அது அன்னையை அடுத்தது அன்னை இந்த ஆலய பணிபுரம் மட்டும் நிறுவனாலும் சமூக பணி வரவு கோட்டினுடைய நன்மைக்கு இருக்கின்ற கிட்டத்தட்ட 100 பிள்ளைகளை தன்னுடன் ஏற்று அந்த பிள்ளைகளுக்கு இலவச கல்வி, இலவச உறுப்பு, இப்படி பலவிதமான காரியங்களை செய்து அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறார். அம்மாவுக்கு 100கணக்கான குழந்தைகள் இருக்கிறார்கள். நான் கூட அவருடைய குழந்தை என்றால் தெரிவிக்கிறேன்.
Gracias.
மேடையிலே இருக்கின்ற சுவாமிஜியவர்களே, வணக்கத்துக்குரிய பெரியவர்களே, உங்கள் அனைவரும் வணங்கி என் அன்பான அடியவர்களே, நாங்கள் அன்னையின் அருள் வாழ்ந்து இங்க எல்லோரும் பெறுகிறீர்கள். இன்று புதிதாக பலவந்தீர்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் இந்த அருள் வாங்கி சிறியே வாழ்ந்து அதை கேட்பதும் உண்டு. எனவே வந்தவர்களுக்காக அன்னையின் அருள் வாழ்ந்து வேறு எந்த ஆயத்தில் இல்லாத ஒரு தனி சிறப்பான அதனையோடு இந்த அருள் வாழ்ந்து நிகழ்வு அவர்களின் தீர்வு வாக்குகளை கொள்வதற்கு மன தூய்மையுடன் வாருங்கள், உள்ளம் சுத்தமாக வாருங்கள், எவரையும் துன்பப்படுத்தாதீர்கள், எவருக்கும் துன்பம் செய்யாதீர்கள், தீமை செய்யாதீர்கள், பாவம் அநியாயம் செய்யாதீர்கள், எவருடைய மனதில் நோய்க்காதீர்கள், எவரையும் ஏமாற்றாதீர்கள், அப்பாவிகளை ஏமாறார்கள். ஆயத்தில் வந்ததும் விரும்பாத்தை பேசாதீர்கள், ஓம் சக்தி நாமத்தை சொல்லுங்கள், அல்லது பதவி பாருங்கள், அல்லது மௌனமாக இருங்கள். மனதை ஒருநிலைப்படுத்தி கண்களை மூடி மனதுக்குள் ஓம் சக்தி நாமத்தை சொல்லி தியானம் செய்யுங்கள். நாமத்தை சொல்லும்போது வெட்கப்படாமல் வாயை திறந்து பலமாக உலக விலை சொல்லுங்கள். உங்கள் துன்பம் தீரம் பறந்து ஓடிவிடும். இப்போது நடந்து கொண்டிருப்பது கல்விமா நானாக எல்லோருக்கும் ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டது.
நாகபூஷணி அம்பாள் ஆலயத்தின் திருத்தேர் வசந்த மண்டப பூசையிலே இப்பொழுது அம்பிகையினுடைய தமிழ் மந்திர அர்ச்சனைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த உலகத்துக்கு அவதார நாயகியாக தோற்றமெடுத்து ஏழாலை வசந்தபுரம் என்ற கிராமத்திலே ஒரு நடமாடும் தெய்வமாக இருக்கின்ற அந்த தாயை சக்தி வழிபாட்டினுடைய ஒரு மகோன்னதமாக யாழ்ப்பாணத்து மக்கள், ஏன் உலகளாவிய இந்து பெருமக்கள், சைவ பெருமக்கள் கருதுகிறார்கள். அம்பாள் என்றால் சக்தி, சக்தி என்றால் அவதாரம், அவதாரம் என்றால் அருள், அருளிலே இருந்து வருவது சமூக சேவை. அந்த சமூக சேவையினுடைய சிறப்பு நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது பல அடியார்களுடைய உள்ளத்தினுடைய இருந்து எழுகின்ற அந்த பக்தி உணர்வினுடைய ஊற்றுத்தான் சிறப்பாக காணப்படுகிறது. என்னோடு வவுனியாவிலே இருந்து இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் சைவமணி சத்பிரசங்கமணி சண்முகரட்னம் அவர்கள். என்னுடைய மாணவனாக சைவத்தமிழ் சிறப்புகளையெல்லாம் சைவாலயங்களிலே சொற்பொழிவுகளாக கதாபிரசங்கங்களாக பொழிந்து வருபவர். ஏழாலை வசந்த நாகபூஷணி அம்மன் ஆலயத்திலேயும் இப்பொழுது அவர் அம்பாளினுடைய பெருமைகளை, அம்பிகையினுடைய அவதார சிறப்பை, அம்பிகையினுடைய கல்விப் பணியை, அம்பிகையினுடைய சமூகப் பணியை, அம்பிகையினுடைய ஆலயப் பணியை, அம்பிகையினுடைய திருத்தொண்டுகளை எல்லாம் சிறப்பாக இப்பொழுது நேயர்களுக்கு வழங்குவார். இதுவரை நேரமும் எங்களுடைய பாகீச கலாநிதி கனகசபாபதி நாகேஸ்வரன் ஐயா அவர்கள், இப்பொழுது மகாவித்துவான் அவர்கள் அம்பிகையினுடைய சிறப்புகளை எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றார். எனவே அந்த வகையிலே இன்றைய தினம் ஏழாலை வசந்தனாகி அம்பாளுடைய சன்னிதானத்திலே ரதோற்சவம் மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு திருவாரித்திருக்கின்றது. அந்த வகையிலே இப்பொழுது வசந்த மண்டபத்திலே நித்திய சொரூபியாகவும் ஆனந்த சொரூபியாகவும் எழுந்தருளி இங்கே வாழுகின்ற மக்களுக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற அம்பிகையாக இந்த விளங்குகின்றால் எங்களுடைய வசந்தபுரம் வசந்த நாகபூஷணி அம்பாள் ஆலயம். நான் 20 வருடங்களுக்கு முன்பு இந்த ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது, இந்த ஆலயத்தை நான் பார்த்த பொழுதும், தற்போது இந்த 20 வருடங்களுக்கு பின்பு இந்த ஆலயத்தை பார்க்கின்ற பொழுதும் மிகவும் எங்களுடைய மனதிலே எழுச்சி பொங்கிக் கொண்டிருக்கின்றது. அழகளாவிய ரீதியிலானே ஒரு ராஜகோபுரம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ராஜகோபுரத்திற்கு ஒரு பெயர் சொல்லுவார்கள், தூலலிங்கம் என்று சொல்லி. அந்த ராஜகோபுரத்தின் ஊடாக எம்பெருமாட்டினுடைய வாசலுக்கு வருகின்ற பொழுது எங்களை அறியாமலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அம்பிகனுடைய அருள் எங்களுக்கு கிடைக்கின்றது போல எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இங்கே இயற்கை எழில் கொஞ்சம் யாழ்ப்பாணத்திலே சிவபூமி என்று போற்றப்படுகின்ற பூமி எங்களுடைய யாழ் பூமி. அதிலும் ஏழாலை வசந்தபுரம் வசந்த நாகபூஷணி அம்பாளுடைய ஆலயத்திலே எத்தனையோ அற்புதங்கள் நிகழ்ந்ததாக வரலாறு பொறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஏழைகள் எளியவர்களுக்கெல்லாம் வாரி வழங்குகின்ற தன்மையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் இப்பொழுது வசந்த மண்டபத்திலே இங்கே ஆரோகணிக்கின்ற ரதோற்சவத்துக்கு ஆரோகணிக்கின்ற காட்சிக்கு முன்னாக அம்பிகையினுடைய நாமத்தை எல்லோரும் சொல்லுகின்ற ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. உண்மையிலே வாயார இறைவனை பாடினால் நோய் தானாக போகும் என்று திருமுறையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே தான் இங்கே அம்பிகையினுடைய நாமத்தை இங்கே அடியவர்கள் எல்லாரும் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். பாடுவது மட்டுமல்லாமல் தங்களை மறந்து, அதாவது தன்னை மறந்து மெய்நாமத்தோடு அம்பிகாளுடைய இந்த நாமவாளியை பாடுகின்ற தன்மையை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகையினாலே எம்பெருமாட்டினுடைய அடியவர்களே, அம்பனீர் அங்காவிடில் புகழேது, தாயிரங்காவிடில் புகழேது, அம்பாளி ரங்கவில்லை என்று சொன்னால் ஒன்றுமே நடைபெற மாட்டாது. அதனாலே தான் எம்பெருமான் கூட அர்த்தநாதீஸ்வர வடிவத்தை அங்கே பெற்றிருக்கின்றார். பாதி உமையாகவும் பாதி சிவனாகவும் இருக்கின்ற காட்சி அங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இங்கே நாதேஸ்வர வித்துவான்கள், அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தலை சிறந்த நாதேஸ்வர வித்துவான்கள் நாத கான மலை பொழிந்த வண்ணம் இருக்கின்றார்கள். அத்தோடு இந்த பஜனை, இப்போ பஜனை கோஷ்டியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த பஜனை பாடுகின்றவர்கள் தன்னை மறக்க வைக்கும் அடியவர்களை எல்லாம் தன்னை மறக்கின்ற அளவிற்கு இந்த பஜனையினாலே மெய்யுருக வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அம்பிகைக்கு வசந்த மண்டபத்திலே
வசந்த மண்டப உற்சவம் மிகவும் சிறப்பான முறையிலே அலங்கரிக்கப்பட்டு எம்பெருமாட்டிக்கு அழகான பூக்கள் சிந்தப்பட்டு எம்பெருமாட்டி இன்னும் சொற்ப நேரத்திலே ரதோற்சவத்திற்கு ஆரோகணிக்கின்ற காட்சி இடம்பெற இருக்கின்றது. சூரிய சந்திரர் தேற்றில்லாகவும் அங்கே பிரம்மா நான்முகாவும் தேரை செலுத்துகின்ற தன்மை இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய ஆசஸ்தான வித்வானாக இருக்கின்றவர் எங்களுடைய வாகீச கலாநிதி முத்தமிழ் வித்தகர் மொழித்திரை விரிவுரையாளர் சப்ரூமா பல்கலைக்கழகத்திலே இருந்து வசந்த ஈழாலை வசந்தபுர நாகபூசணி அம்பாள் என்று சொன்னால் அவருக்கு அம்மன் என்று சொன்னால் ஒரு கலை என்று சொல்லுவார்கள். எங்கிருந்தாலும் நாகபூசணி தாய் என்று நேற்றைய தினம் பெற முடியவில்லை என்றாலும் அம்பிகையினுடைய கருணை இருக்கிறதுனாலே நான் வருவேன் என்று சொல்லி இந்த ஆலயத்திலே வந்து அம்பிகையினுடைய பேராசிரியர் கலாநிதி கனகசபாபதி நாகேஸ்வரன் ஐயா அவர்கள் இந்த ஆலயத்திற்கு மிகவும் ஆசத்தான ஒரு பேச்சாளராக திகழ்கின்றது என்று சொன்னால் அதுவும் அம்பிகையினுடைய ஒரு கருணை என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி விநாயகப் பெருமானுக்கு பஞ்சாராத்தி காட்டப்பட்டு அடுத்ததாக அம்பிகைக்கு காட்டப்படுகின்ற காட்சி அங்கே பெரும் காட்சியாக இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய நாகேஸ்வரன் ஐயா அவர்களிடம் ஒரு வாங்கி நான் கையளிக்கின்றேன். ஏழாலை ஸ்ரீ வசந்த நாகபூஷணி அம்மன் ஆலய வருடாந்த திருத்தேர் வசந்த மண்டப பூசையினுடைய பஞ்சாராத்தி தீப தரிசனத்தை அவதார நாயகி வசந்தகுமாரி அம்மன் தாயார் இப்பொழுது நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். உலகத்திலே எல்லா சிறப்புகளும் இருப்பது என்பது ஒரு பயன். ஆனால் பக்தி சிறப்பு என்பதுதான் அன்பு நெறி, பக்தி நெறி, சைவ நெறி என்ற அந்த நெறியினுடைய ஒரு உச்ச பயன்பாடு என்னவென்றால் பக்தியோடு ஆண்டவனை வணங்குகின்ற பண்பாடு. அந்த பண்பாட்டு மரபிலே தான் இன்றைக்கு எங்களுடைய இந்த வசந்த நாகபூஷணி அம்மன் ஆலயத்திலே வழிபாட்டு மரபுகள் இடம்பெறுகின்றன, பஜனைகள் இடம்பெறுகின்றன. அந்த பஜனைகளையும் வழிபாட்டு மரபுகளையும் தமிழிலே நிகழ்த்துகின்ற ஒரு ஆலயமான, தமிழிலே பஜனைகளையும் பூஜைகளையும் நிகழ்த்துகின்ற ஒரு பெருந்தலமாக இருப்பது இந்த ஏழாலைப்பதி. எங்களுக்கு அருகாமையிலே அற்புதமாக இப்பொழுது இந்த வர்ணனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் நாகேஸ்வரன் சைவமணி ஐயா அவர்களோடு தொடர்ந்து எம்பெருமாட்டியினுடைய திருமுறை பாராயணம் பஞ்சபுராணம் ஓதி எம்பெருமாட்டியை தரிசனம் செய்கின்ற நிகழ்வு இடம்பெறுகின்றது. முழுமணி தரலங்கள் மண்ணு காவிரி சூழ்திரு பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பொம்மான் பெரும் துறையான் வெண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்தீசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவாள் முத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய் எம்பந்தவல் வினை நோய் தீர்த்திட்டு எனையாளும் சம்பந்தன் கதிரனும் தேரார் வீதியில் தேவர் குழாம்கள் திசையனைத்தும் நிறைந்து வாரார் தொல்புகள் பாடியும் ஆடியும் பக்திபூர்வமாக பஞ்சபுராணம் பாடி அம்பிகையினுடைய வசந்த மண்டபத்திலே அற்புதமான நிகழ்வுகள் தீபதூப ஆராதனைகளோடு இப்பொழுது அன்பர்கள் எல்லோரும் காத்து நின்று கருணையோடு வழிபாடு செய்திட வேண்டும் என்று ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்த இளம்புரை போல மெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்று போற்றி துதி செய்கின்ற வகையிலே பெருமானை
எழுந்து வரச் செய்கின்ற வேளமா முகத்து விநாயகப் பெருமானை போற்றி செய்து வாழ்த்தி செய்து வணங்கி வழிபாடு செய்கின்ற அந்த பக்தி பெருக்கை நாங்கள் காணுகிறோம். தாயவள் அங்கே அலங்கார ரூபினியாக, அங்கே அற்புத நாயகியாக, பட்டுக்கள் பீதாம்பரங்களோடு மங்களகர நாயகியாக, வசந்த ரூபினியாக எழுந்து வருகின்ற அற்புத காட்சியை நாங்கள் காண இருக்கின்றோம். அந்த அற்புதம் நிறைந்திருக்கின்ற திருக்கோலங்களை எல்லாம் சிவன் டிவியினூடாக நீங்கள் இன்று எம்பெருமாட்டியினுடைய அந்த அருட்கோலத்தை எல்லாம் கண்ணுற்று திருக்காட்சிகளை எல்லாம் காண்டு தரிசிக்கின்றோம் என்று சொன்னால் அந்த அரும்பெரும் காட்சி எல்லையில்லாதது. அரோகரா என்ற கோஷம் ஏழாலைப்பதி மட்டுமல்ல, ஈழமணி திருநாடு எங்கனுமே அடியார்களுடைய ஒருங்கிணைந்த அந்த அரோகரா கோஷம் எழுந்து ஆர்ப்பரிக்கிறது. இப்போது வசந்த நாகபூஷணி தாயினுடைய அருட்தாயாக நின்று நடமாடும் தெய்வமாக நின்று அந்த ஒளிமயத்திலே தெய்வத்தை கண்டு ஒளியே சுடரே சுடர்மிகு தாயே என்று போற்றுகின்ற அபிராமிப்பட்டருடைய அந்த சிந்தனைகளை இங்கே தாயவள் சோதியாக சுடராக அந்த ஒளி மையத்திலே எழுந்தருளச் செய்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற அந்த அரும் கருணைகளை இப்பொழுது நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இந்த அற்புதமான அந்த திருக்காட்சிகளை எல்லாம் காணுகின்ற நிலையிலே இப்பொழுது அம்பிகை பிராட்டி எழுந்து அபயமளித்து அடியார்க்கெல்லாம் வாழ்வளிக்கின்ற உத்தமி தாயாக, உலக அன்னையாக இவர்ந்து நகர்ந்து வருகின்ற அந்த நிலையிலே அரோகரா பஞ்சாராத்தி தீபம் ஐம்பொறிகளையும் அங்கே அகத்தடக்கிய நிலையிலே தாயவளுடைய பஞ்சாராத்தி தீபம் காண்பிக்கப்படுகிறது. அடியவர்கள் எல்லோரும் அரோகரா என்று போற்ற தமிழ் நாத கலைஞர்களுடைய மல்லாரி கானம் எழுந்து ஆர்ப்பரிக்கின்ற அந்த ஓசையை நாங்கள் காண இருக்கிறோம் அல்லவா? அத்தகைய நிலையிலே அந்த அன்னை அவளினுடைய அலங்கார ரூபினியினுடைய தீப ஆராதனையோடு இப்பொழுது தாயவளை வேளமுகத்து விநாயகர் எழுந்து விட்டார். வேளமுகத்தவனே விநாயகனே வெவ்வினை வேறறுக்க வல்லவனே அற்புதமாக எழுந்து வருகின்ற அந்த திருக்காட்சியை நாங்கள் காணுகின்றோம். எனவேதான் இந்த தமிழ் நாத கலைஞர்களுடைய அந்த திருவருளையும் நாங்கள் எண்ணி பார்க்கின்ற போது எல்லையில்லாத பேரை நாங்கள் பெற்றிட வேண்டும் என்ற அந்த திருக்காட்சிக்கு அடியவர்கள் எல்லோரும் ஆர்ப்பரித்து நிற்கின்ற அந்த அருங்கருணையை காணுகிறோம். உண்மையிலே இன்று வசந்த நாகபூஷணி தாயாக, அன்னையாக, கருணை கடலாக எழுந்து நிற்கின்ற இந்த தாயவளின் முன்னிலையிலே இந்த திருக்காட்சிகள் எல்லாம் நிறைந்திருக்கின்ற வகையிலே பெருமாட்டியினுடைய அந்த கோலத்தை அடியார்களுடைய தோளிலே இவர்ந்து நகர்ந்து திருநடனம் ஆடி ஆடி வருகின்ற அந்த அரும் காட்சிகளை எல்லாம் காணுகின்றோம் அல்லவா? ஆடலோடு பாடலினை பயிற்றுவிக்கின்ற உத்தமி தாயவளாக அடியார்களின் தோளிலே தாங்கி வருகின்ற போது அன்பர்களுடைய துயர் போக்கிடுகின்ற வகையிலே அம்மா தாயே உன்னை நாங்கள் தாங்கிக் கொள்ளுகிறோம், எங்களை நீ தாங்கிக் கொள்ள வேண்டும் அம்மா என்று வேண்டி வழிபடுகின்ற பக்தர்களை காணுகிறோம். நாளும் பொழுதும் அன்னையினுடைய பக்தர்களாக இருந்து சரணாகதியாக இருந்து வழிபடப்படுகின்ற அந்த பக்தி பெருக்கை நாங்கள் காணுகின்றோம் அல்லவா? அத்தகைய நிலையிலேதான் பெருமாட்டியினுடைய அந்த கருணை வெள்ளத்திலே அன்பர்கள் எல்லோரும் போற்றி செய்து வாழ்த்தி செய்து அடியவர்கள் பக்தியோடு வழிபடப்படுகின்ற நிலையிலே அங்கே உத்தமி தாயாக வராகி, வாகினி, சூலினி, சுதந்திரி, வல்லவல் நாயகி என்று போற்றிடுகின்ற வகையிலே அன்பர்கள் எல்லோரும் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய அந்த பக்தி சூழலுக்கேற்ற வகையிலே பெருமாட்டியினுடைய அந்த திருக்காட்சிகளை நாங்கள் இப்பொழுது கண்ணார கண்டு மெய்யார ததும்பி வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற அந்த பக்தி பெருக்கத்தை காணுகிறோம் அல்லவா? அடியார்கள் ஒன்று கூடி நின்று வழிபாடு செய்யப்படுகின்ற அந்த பக்தி பெருக்கை காணுகின்றோம் அல்லவா? உண்மையிலே இங்கே தாயவளுடைய கருணை வெள்ளத்திலே எல்லாரும் ஒன்றித்து விட்டார்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அந்த அருங்கருணைக்குரிய உத்தமி தாயாக
உலகத்து நாயகியாக இவர்ந்து எழுந்து வருகின்ற அந்த தாயினுடைய காட்சியை பார்க்கிறோம். எனவேதான் இப்பொழுது அம்பிகை திருநடனம் ஆடி ஆடி வருகின்ற அந்த பேரை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் அந்த பக்தி பெருக்கோடு அடியார் திருக்கூட்டத்தோடு கூடி நிற்கின்ற பக்தியாளர்கள் ஏராளம் ஏராளம் 1000 பக்தர்கள் ஒன்று கூடி அவள் நாமத்தை உச்சரிக்கிற போது அன்னையினுடைய நாமம் எல்லையில்லாத நாமமாக பரிணமித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பேரை காணுகிறோம் அல்லவா. அடியார் திருக்கூட்டங்கள் நிறைந்திருக்கின்ற இந்த சூழலிலே நாங்கள் பார்க்கின்றோம். அந்த பக்தி பெருக்கிலே தவில் நாத கலைஞர்களுடைய நாத ஓசைகள் எழுந்து ஆர்ப்பரிக்கின்ற அந்த பெருங்கருணையை காணுகிறோம். அற்புதமாக ஈழத்தினுடைய தவில் நாத கலைஞர்களுடைய நாத கானங்கள் எழுந்து ஆர்ப்பரிக்கப்படுகின்ற நிலையிலே இப்பொழுது உங்கள் முன்னிலையிலே எம்பி பாலகிருஷ்ணன், காணமூர்த்தியினுடைய புதல்வர் கிருஷ்ணா, வட்டு நகர் தவில் வித்துவான் ராமநாதன் முதலான தவில் நாத கலைஞர்களுடைய திருவருட்காட்சிகளை அம்பிகையினுடைய சன்னிதானத்தினுடைய திருவீதியிலே இப்பொழுது காணுகின்ற போது எல்லையில்லாத அந்த திருவருட்பேருக்குரிய வகையிலே அந்த அம்பிகையினுடைய திருவருளை பரிபூர்ணமாக பெற்றிட வேண்டும். அந்த தாயவளுடைய திருவருட்காட்சிகளை எல்லாம் காணுகின்ற போது பாடுவார், ஆடுவார், பணிவார் என்று சொல்லும் வகையிலே அங்கே எல்லையில்லாத அந்த பேருக்குரியவர்களாக காணுகின்றார்கள். இப்பொழுது அம்பாளுக்கு பஜனைகள் பாடி வழிபடுகின்ற பக்தர் குழாம்களை காணுகின்றோம். எனவே இத்தகைய அடியார் திருக்கூட்டத்தோடு கூடி நிற்கின்ற அந்த திருக்காட்சிகளை எல்லாம் காணுகின்ற போது தாயவளுடைய கிருபையும் தாயவளுடைய பெருமையும் எல்லையில்லாதது என்பதை பக்தி சூழ்ந்திருக்கின்ற பக்தர் குழாம்களினுடைய திருக்காட்சிகள் எங்களுக்கு காட்சியாக அமைகிறதல்லவா. ஒன்றித்த நிலையும் ஒருமைப்பாடு கொண்ட மனமும் கொண்ட பக்தி பெருக்கோடு எம்பெருமாட்டியினுடைய அந்த வீதி எங்கனுமே அடியார் திருக்கூட்டம் நிறைந்திருக்கின்ற அந்த அரிய காட்சியை நாங்கள் காணுகின்றோம். உண்மையிலே இப்பொழுது அம்பிகை தாயவளுடைய கருணைக்கு எல்லையில்லாத அந்த பேரை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற வகையிலே நாங்கள் காணுகின்றோம் அல்லவா. இப்பொழுது எம்பெருமாட்டி எழுந்து ஆர்ப்பரித்து வருகின்ற அந்த திருவருட்பேரை நாங்கள் எண்ணி பார்க்கின்றோம். தாயே, சரஸ்வதியே, நாயகியே என்று போற்றி அந்த தாயிடத்திலே பூரண சரணாகதி நிலை அடையப்பெற்ற நிலையை நாங்கள் காணுகின்றோம். எனவே அந்த சரணாகதி நிலையிலே நின்று கொண்டு வழிபடப்படுகின்ற போது சூரிய பகவான் கூட தனது இரு கண்களையும் விழித்து அந்த தாயவளையும் வேளமுகத்து விநாயகனையும் கண்ணார கண்டு தரிசிக்கின்ற அந்த திருக்காட்சியை காணுகின்றோம் அல்லவா. இப்போது தாயினுடைய திருவருளை எண்ணி வேண்டி தொழுதும் அடியவர்கள் திருக்கூட்டங்கள் அடியார்கள் அங்கே பஜனை பாமாலைகள் பாடி வருகின்ற அந்த பஜனைகளை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது பஜனை பாமாலை பாடி வழிபாடு செய்கின்ற பக்தர் குழாம்களை காணுகின்றோம். நிறைந்த அடியவர்கள் பஜனை பாமாலையை பாடி தாயவளிடத்திலே தங்களை ஒப்புவித்திருக்கின்ற அந்த பக்தி பெருக்கை நாங்கள் காணுகின்றோம். உண்மையிலே இந்த வசந்த நாகபூஷணி தாயவளுக்கு ஏராளம் பக்தர்கள் பாடி பரவி அவள் நாமத்தை உச்சரித்து தங்கள் உள்ளத்திலே நிறைத்திருக்கின்ற அந்த பக்தி பெருக்கை காணுகின்றோம். உண்மை
காரியத்தினுடைய அந்த உண்மைகளை எல்லாம் என் ஆசானாக விளங்குகின்ற ஆத்மயோதி முத்தையா அவர்கள் வெளியிட்ட சஞ்சிகை தான் ஆத்மயோதி என்பது. நான் அந்த ஆத்மயோதியை படித்துத்தான் சமய அறிவு பெற்றேன். அதான் உண்மை. பல்கலைக்கழகம் முதல் படித்த ஞானக்கதிர், ஞானச்சுடர், ஆத்மயோதி சஞ்சிகை அது இப்போது கனடாவிலே இருந்து வெளிவருகிறது. ஆத்மயோதி சஞ்சிகையை கனடாவிலே இருக்கிற சைவ தமிழர்கள் உலகெங்கும் பரப்பி இதற்கு 2 வகையான தொடர்பு இருக்கிறது. ஒன்று ஏழாரை முருகையா ஆசிரியர் பெருமகனார், அடுத்தவர் நைனாரியைச் சேர்ந்த நைனை காணா ராமச்சந்திரனார். நைனை ராமச்சந்திரனார் அவர்களும் ஆத்மயோதி முத்தையா அவர்களும் தான் அடுத்த வருஷம் பார்ப்போம். தெளிவோல்ல அந்த மதம் ஒட்டிருக்கின்ற அந்த சொற்பொழியிலே அவர் தேடி சொல்லுகின்ற கருத்து வளம் இதையெல்லாம் என்னை ஏற்றியது, என்னை பல்கலைக்கழக பேராசிரியர் ஆக்கியது. அது மட்டுமல்ல, எல்லா செவிகளிலையும் செவிகளிலே தமிழை பேச வேண்டும் என்கிற அந்த உணர்ச்சியை கொண்டது. தமிழை பேசுவதற்கு உணர்ச்சி இல்லாவிட்டால் பேசலாம், ஆங்கிலத்தை கற்று பேசலாம். ஆங்கிலத்தை அறிவிக்கின்ற பாதிரியார், ஆங்கில கிறிஸ்தவ பாதிரியார் ஆங்கில உணவத்துக்கு இருந்தனர். நான் பார்க்கிறேன் இந்த அம்மனுடைய பாடலை, ஏழாறு வசந்த நாகபூசணி அம்மன் பாடலை பெண்கள் குரல்ல பாடினால் 6 கட்டையிலே பாடலாம். அவதான் 6 கட்டையிலே பாடின அம்மா இங்கு எனக்கு முன்னாலே இருக்கிறார். முந்தி நான் இந்த பொட்டிலாக இருந்த காலத்திலே அவர்கள் பாடி பாடி எங்களை உருகப் பண்ணி தமிழாலே வந்து இங்கே நாங்கள் பேச பழகின இந்த அம்மாவை கண்டவுடனே அவருடைய குரலே ஒருக்கா வானொலியிலே மீண்டும் இந்த பனைகளும் தென்னைகளும் துண்ணாயத்து மக்களும் கந்தரோட மக்களும் இந்தியாவிலே இருக்கிற பலவான்கள் பின்பாக வர்ணனைகளை நிகழ்த்துவார்கள். தற்புறநாளன் மனோகரி அவர்களுடைய குரலை கேட்டீர்கள். நகர்ந்து தேர் முட்டி என்று சொல்லப்படுகின்ற தேரனுடைய இருப்பிடத்தை வாரம்
வேளாலயம் பதியினிலே